எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பச்சை சுண்டக்காய் இருக்குல்ல, அதில் வத்த குழம்பு. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வத்த குழம்பு, தொக்கு இது எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் வந்து அப்படியே ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஒரு 3 to 4 ஸ்பூன் சேர்த்துட்டு, கடுகு, வெந்தயம், சீரகம் இது மூணும் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டால் தான் அந்த வத்த குழம்பு வந்து அந்த டேஸ்ட்டே கொடுக்கும். சிலவங்க பெரிய வெங்காயமும் போடுவாங்க, பட் சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து இது ஒரு ஆளுக்கு தான் பண்ணுறேன். ப்ளஸ் இது நான் போரிங் கன்சிஸ்டன்சி, அதாவது குழம்பு டைப்பில் பண்ணுறேன். வத்த குழம்புனா இருக்கும், அந்த மாதிரி நான் பண்ணலை. பிகாஸ் இது தோசைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் அது தோசைக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால நான் போரிங் கன்சிஸ்டன்சியில் தான் பண்ணுறேன். கடுகு வெடித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம், ஒரு 5 to 10 பல் பூண்டு இது வந்து கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்க போகிறேன். பச்சை சுண்டக்காய் வந்து அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. நான் எப்படின்னா, இதெல்லாம் வந்து நான் எங்கள் வீட்டில் சாப்பிட்ருக்கேனா அம்மா வீட்டில் அப்படின்னா இதெல்லாம் கிடையவே கிடையாது. பச்சை சுண்டக்காயெலாம் நான் சாப்பிட்டதே இல்லை. நான் சுண்டக்காவே ஒதுக்கி வச்சு அந்த குழம்பு மட்டும் தெளிவாக எடுத்து சாப்பிட்ற கேட்டகரி. அதாவது உடம்பு வந்து நமக்கு வந்து ஒரு 25 வயசு 30 வயசு ஆகும்போது தான் நமக்கு அந்த கால் வலி எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது இப்போவே எல்லாருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 20 வயசு ஆயிடுச்சுனாலே உங்கள் பொண்ணுக்கோ இல்லை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு பிளட் டெஸ்ட் ரன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிளட்டில் கவுண்ட் எவ்வளோ இருக்குது, விட்டமின் கவுண்ட்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது, அயன் பாயிண்ட்ஸ், ஹீமோக்ளோபின் எல்லாமே செக் பண்ணியாச்சுன்னா நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு தக்கனப்பெலாம் நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். இப்போ என்ன இதாகிடுச்சு, நான் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு அண்ட் கருவேப்பிலை இது மூணும் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். பூண்டோட பச்சை வாடை நல்லா போகணும். கொஞ்சம் நல்லாவே ப்ரௌனிஷ் ஆகிற வரை நான் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை சுண்டக்காய் இருக்குல்ல, பச்சை சுண்டக்காவை அப்படியேவும் சேர்த்துக்கலாம், தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு. சிலவங்க வந்து இடித்து சேர்ப்பாங்க. இடித்து சேர்க்கும் போது அந்த கொஞ்சம் அந்த விதை இருக்கும்ல, அது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து அந்த கசப்பு தன்மை கொடுக்காது. பட் விதையோடு அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், அதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் நான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா இது பண்ணதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளியை நான் வந்து ஊற வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியும் விட்டு நல்லா கொதி வாங்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. இந்த சுண்டக்காயோட டேஸ்ட் அப்படி இறங்குது. அது தோசைக்கே எனக்கு இப்போ காலி ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில, அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நான் சொல்கிறேன்ல, நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி விட்டுருக்கேன். பிகாஸ் எனக்கு போரிங் கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படிங்கிறதுனால. நீங்கள் நல்லா வற்றணுன்னாலும் வற்றிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் பாயில் ஆனதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது.